வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். பாரதிய ஜனதாவுக்கு சூறாவளியாக இருந்த ஆதரவு சுனாமியாக உருவெடுத்துள்ளதாக மோடி உற்சாகம். மின் திட்டங்களுக்கு முட்டுக்கட்டைகள் போட்டதாக ஜெயந்தி நடராஜன் மீது தாக்கு. சுடுகாட்டு கொட்டகை ஊழல் வழக்கில் செல்வ கணபதிக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை. சென்னை சிபிஐ கோர்ட் தீர்ப்பு. குஜராத்தை விட தமிழகம் முன்னிலை. மோடியின் பேச்சை சுட்டிக்காட்டி முதல்வர் ஜெயலலிதா பதிலடி. விரிவான செய்திகள். தேர்தல் அறிவிப்பின் போது சூறாவளியாக இருந்த பாரதிய ஜனதாவுக்கான ஆதரவு இப்போது சுனாமியாக உருவெடுத்துள்ளது என்று கூறியுள்ள நரேந்திர மோடி, தமிழகத்தில் இந்த அணி புதிய சரித்திரத்தை ஏற்படுத்தும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் பேசிய நரேந்திர மோடி, தமிழகத்தின் மின் பிரச்சினைக்கு மட்டுமின்றி நாடு முழுவதுமே இப்பிரச்சினைக்கு காரணமாக இருந்தவர் தமிழகத்தைச் சேர்ந்த மத்திய பெண் அமைச்சராக இருந்த ஜெயந்தி நடராஜன் என்று குற்றம் சாட்டினார். அவர்தான் அனைத்து மின் கட்டமைப்புக்கும் தடையாக இருப்பதாக குற்றம் சாட்டிய நரேந்திர மோடி, புதிதாக அமையவுள்ள அரசு முடிவு எடுக்கும் ஆற்றல் பெற்றதாக, மனசாட்சிப்படி செயல்படும் பிரதமரை கொண்டிருக்கும் என்றும், இருளில் மூழ்கியிருக்கும் தமிழக மக்களுக்கு வெளிச்சம் ஏற்படும் என்றும் மோடி கூறினார். भाइयों बहनों, एनवायरमेंट के नाम पर, ग्रीन के नाम पर देश के सारे प्रोजेक्ट रोक दिए गए और जयंती टैक्स लगता था, जयंती टैक्स, और ये ग्रीन वो ग्रीन वाला नहीं था, ये तो गांधी जी वाली ग्रीन कलर की नोट का मामला था. அதைத் தொடர்ந்து ராமநாதபுரத்தில் நடந்த கூட்டத்தில் பங்கேற்ற மோடி அங்கிருந்த கூட்டத்தை பார்த்து வியப்பு தெரிவித்தார். தேர்தலின் போது பாரதிய ஜனதாவுக்கான ஆதரவு சூறாவளியாக இருந்ததாகவும், தற்போது சுனாமியாக அது உருவெடுத்து இருப்பதாகவும் மோடி பெருமிதம் தெரிவித்தார். जब घोषित हुआ था चुनाव, तब ये आंधी नजर आ रही थी, लेकिन आज ये सुनामी चल रहा है, सुनामी. தமிழகத்தில் திமுக மற்றும் அதிமுகவுக்கு மாற்றாக கட்சிகள் இல்லாமல் இருந்த நிலையில் பாரதிய ஜனதா கூட்டணி புதிய மாற்றாக பலம் பெற்று வருவதாக கூறினார். சுடுகாட்டு கொட்டகை ஊழல் வழக்கில் முன்னாள் அதிமுக அமைச்சரும் தற்போதைய திமுக எம்பியுமான செல்வ கணபதிக்கு சிபிஐ நீதிமன்றம் 2 ஆண்டு சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. கடந்த 1991 ஆண்டு முதல் 95 ஆண்டு வரை அப்போதைய ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக அமைச்சரவையில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்தவர் செல்வ கணபதி. அதைத் தொடர்ந்து நடந்த தேர்தலில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திமுக வெற்றி பெற்றதை அடுத்து முந்தைய ஆட்சியின் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. ஜவஹர் ரோஜ்கர யோஜனா வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் தமிழகம் முழுவதும் சுடுகாடு கூரை அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. அதில் ஊழல் நடந்துள்ளதாக அப்போதைய துணை கலெக்டர் உமாசங்கர் IAS கொடுத்த புகாரின் அடிப்படையில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது. இதையடுத்து முன்னாள் அமைச்சர் செல்வ கணபதி, IAS அதிகாரிகள் உள்ளிட்ட 11 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. சென்னை சிபிஐ அமர்வு நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு வந்த இவ்வழக்கில் வியாழனன்று நீதிபதி மாலதி தீர்ப்பளித்தார். குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் தற்போதைய திமுக எம்பியும் முன்னாள் அதிமுக அமைச்சருமான செல்வ கணபதி, IAS அதிகாரிகள் ஆச்சாரியலு, சத்யமூர்த்தி மற்றும் கிருஷ்ணமூர்த்தி, பாரதி ஆகிய 5 பேருக்கும் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிபதி மாலதி தீர்ப்பளித்தார். இவ்வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த குமார் மற்றும் ஆரோக்கியராஜ் ஆகியோர் மரணமடைந்து விட்டனர். கிரிமினல் வழக்குகளில் 2 ஆண்டுகளுக்கு மேல் சிறை தண்டனை பெற்றால் பதவி பறிபோகும் என்ற உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் செல்வ கணபதியின் எம்பி பதவி பறிபோகாது என்று வழக்கறிஞர் கண்ணதாசன் தெரிவித்துள்ளார். செல்வ கணபதி தற்போது ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கிறார். 2 ஆண்டுகள் தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதால் அவர் பதவி இழப்புக்கோ அல்லது தொடர்ந்து தேர்தலில் போட்டியிடுவதற்கு தகுதி இழப்பு அடையவில்லை. ஏனென்று கேட்டால் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி 2 ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை அளிக்கப்பட்டால் மட்டுமே பதவி இழப்பும் தேர்தலில் போட்டியிட தகுதி இழப்பும் ஏற்படும். இவ்வழக்கில் மேல்முறையீடு செய்யப்போவதாக செல்வ கணபதி தரப்பு வக்கீல்கள் தெரிவித்துள்ளனர். கல்வி, பொருளாதாரம், வேலை வாய்ப்பு, அந்நிய முதலீட்டில் குஜராத்தை விட தமிழகம் முன்னிலையில் உள்ளது என்று முதல்வர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா வியாழக்கிழமை அன்று கிருஷ்ணகிரியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். பூசாரிப்பட்டி கூட்ரோட், வரட்டனம்பட்டி பிரதான சாலையில் அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்டமான மேடையில் கல்வி, சுகாதாரம், பொருளாதாரம், வேலைவாய்ப்பு, அந்நிய முதலீட்டில் குஜராத் மாநிலத்தை விட தமிழகம் முதன்மை மாநிலமாக திகழ்கிறது என்று கூறிய ஜெயலலிதா அதற்கான புள்ளி விவரங்களை தெரிவித்தார். மொத்த மக்கள் தொகையில் 16.6 விழுக்காடு மக்கள் குஜராத்திலே
வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் 11.3 விழுக்காடு மக்கள் மட்டுமே வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளனர். குழந்தை இறப்பு விகிதத்தில் தமிழ்நாடு 2வது இடத்தில் இருக்கிறது. ஆனால் குஜராத் மாநிலம் 11வது இடத்தில் இருக்கிறது. உணவு தானிய உற்பத்தியில் 2011-2012 ஆண்டு 101.51 லட்சம் மெட்ரிக் டன் என்ற உயரளவை எட்டி தமிழகம் சாதனை படைத்துள்ளது. இதற்கான மத்திய அரசின் விருதும் தமிழ்நாட்டிற்கு கிடைத்துள்ளது. ஆனால் குஜராத் மாநிலத்தின் உணவு தானிய உற்பத்தி வெறும் 88.74 லட்சம் மெட்ரிக் டன் என்ற அளவில் தான் உள்ளது. இந்தியாவிலேயே குஜராத் தான் முதன்மையான மாநிலம் என்ற ஒரு மாய தோற்றம் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் அது உண்மை அல்ல. உண்மை நிலை என்னவென்றால், குஜராத் தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்வதிலேயே கண்ணும் கருத்துமாக இருந்தது. ஆனால் தமிழ்நாடு எனது தலைமையில் வெற்று பேச்சிலும் விளம்பர வெளிச்சத்திலும் கவனம் செலுத்தாமல் மக்களுக்கு தொண்டாற்றுவதிலேயே கண்ணும் கருத்துமாக இருந்தது. சேலம் மாவட்டத்தில் மோடி பேசியது குறித்து விமர்சனம் செய்த ஜெயலலிதா, பாரதிய ஜனதா ஆட்சி காலத்தில் நதிகள் இணைப்பு குறித்து அறிவிக்கப்பட்டதே தவிர செயல்படுத்தப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் நதிநீர் இணைப்புக்கு செயல் திட்டம் தயாரிக்கப்பட்டு மத்திய அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைத்த போது அதை அரசு நிராகரித்து விட்டது என்றும் ஜெயலலிதா குற்றம் சாட்டினார். சேலம் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய திரு நரேந்திர மோடி அவர்கள், வாஜ்பாய் ஆட்சி காலத்தில்தான் நதிகள் இணைப்பு திட்டம் கொண்டு வரப்பட்டது என்று, இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டிருந்தால் தமிழகத்தில் குடிநீர் பிரச்சனை மற்றும் மின்சார தட்டுப்பாடு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கும் என்றும் தெரிவித்ததோடு, தமிழக நதிகள் இணைப்பிற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். திரு வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் நதிகள் இணைப்பு திட்டம் பற்றி பேசப்பட்டதே தவிர அதை செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படவில்லை. மத்திய அரசின் அனுமதிக்காக அனுப்பி வைக்கப்பட்ட 4000 கோடி ரூபாய் மதிப்பிலான காவேரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை காங்கிரஸ் தலைமையிலான மத்திய கூட்டணி அரசு நிராகரித்து விட்டது. மத்திய அரசின் அனுமதிக்காக அனுப்பி வைக்கப்பட்ட 1862 கோடி ரூபாய் மதிப்பிலான அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தையும் மத்திய காங்கிரஸ் கூட்டணி அரசு நிராகரித்து விட்டது. இந்த நதிகள் இணைப்பு திட்டத்திற்கு தேவைப்படும் 6500 கோடி ரூபாயை தமிழ்நாட்டிற்கு வழங்குவோம் என்ற உத்தரவாதத்தை பாரதிய ஜனதா கட்சி அளிக்க தயாரா? காவிரி பிரச்சனையில் பாரதிய ஜனதா, காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகள் தீர்வு காணவில்லை என்று கூறிய ஜெயலலிதா, கர்நாடகாவில் பல்வேறு தொழில்களை திமுக நடத்தி வருவதாகவும் புகார் வாசித்தார். வியாழனன்று நடந்த 5வது கட்ட லோக்சபா தேர்தலின் போது 12 மாநிலங்களுக்கு உட்பட்ட 121 தொகுதிகளில் ஓட்டுப்பதிவு பலத்த பாதுகாப்புடன் நடந்தது. ஏப்ரல் 7ஆம் தேதி துவங்கிய லோக்சபா தேர்தல் 4 கட்டங்களாக 111 தொகுதிகளில் நடந்து முடிந்தது. 5வது கட்ட தேர்தல் வியாழனன்று நடந்தது. மகாராஷ்டிராவில் 19, ராஜஸ்தானில் 20, உத்தரப்பிரதேசத்தில் 11, பீகாரில் 7, கர்நாடகாவில் 28, ஒடிசாவில் 11, மத்திய பிரதேசத்தில் 10, ஜார்க்கண்டில் 6, மேற்கு வங்கத்தில் 4, சத்தீஸ்கரில் 3 மற்றும் மணிப்பூர், ஜம்மு காஷ்மீரில் தலா ஒரு தொகுதி என மொத்தம் 121 தொகுதிகளில் ஓட்டுப்பதிவு நடந்தது. 121 தொகுதிகளிலும் 1762 வேட்பாளர்கள் களம் இறங்கி உள்ளனர். அவர்களது தலைவிதியை நிர்ணயிக்கும் 19.7 கோடி வாக்காளர்கள் ஓட்டளிப்பதற்காக 12 மாநிலங்களிலும் 2.15 லட்சம் ஓட்டுச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தன. ஓட்டுப்பதிவு நடந்த 121 தொகுதிகளில் 45 தொகுதிகள் காங்கிரஸ் கூட்டணி வசமும் 47 தொகுதிகள் பாரதிய ஜனதா கூட்டணி வசமும் தற்போது உள்ளன. ஒடிசா மாநிலத்தில் லோக்சபா தேர்தலுடன் சட்டசபை தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவும் வியாழனன்று நடந்தது. தொகுதிகளுக்கும் மொத்தமுள்ள 147 சட்டசபை தொகுதிகளில் கடந்த 10ஆம் தேதி முதல் கட்டமாக 70 தொகுதிகளுக்கு ஓட்டுப்பதிவு முடிந்ததால் எஞ்சிய 77 தொகுதிகளுக்கு வியாழனன்று தேர்தல் நடந்தது. மாவோயிஸ்ட் ஆதிக்கம் மிக்க ஜார்க்கண்ட் மாநிலத்தில் வன்முறை சம்பவங்களுடன் ஓட்டுப்பதிவு நடந்தது. கிரித்தி லோக்சபா தொகுதியில் தேர்தலை குலைக்க மாவோயிஸ்டுகள் முயன்றபோது நடந்த துப்பாக்கிச் சண்டையில் ரிசர்வ் போலீஸ்காரர் மீது குண்டு பாய்ந்தது. பொக்காரோ மாவட்டத்தில் மாவோயிஸ்டுகள் தண்டவாளத்தை தகர்த்தனர். 6வது கட்ட லோக்சபா
லோக்சபா தேர்தல் தமிழகம், புதுவை உள்ளிட்ட 12 மாநிலங்களுக்கு உட்பட்ட 117 தொகுதிகளில் ஏப்ரல் 24ஆம் தேதி நடக்கிறது. மகாராஷ்டிராவில் ஓட்டளித்த மத்திய உள்துறை அமைச்சர் சுஷில்குமார் ஷிண்டே மோடி அலையில்லை என்று தெரிவித்துள்ளார். அதே நேரம் 350 தொகுதிகளுக்கு அதிகமாக வெற்றி கிடைக்கும் என்று பாரதிய ஜனதா நம்பிக்கை தெரிவித்துள்ளது. 5வது கட்ட லோக்சபா தேர்தல் 121 தொகுதிகளில் பலத்த பாதுகாப்புடன் வியாழனன்று நடந்தது. மகாராஷ்டிர மாநிலம் சோலாப்பூர் தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் களம் காணும் மத்திய அமைச்சர் சுஷில்குமார் ஷிண்டே மனைவி மற்றும் மகளுடன் வந்து ஓட்டளித்தார். அதன் பிறகு அவர் கூறுகையில், இங்கு மோடி அலை இல்லை, ஷிண்டேவின் தாக்கம்தான் இருக்கிறது என்றார். மத்திய பிரதேச மாநிலம் விதிஷா தொகுதியில் அமைக்கப்பட்டிருந்த ஓட்டுச்சாவடியில் லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் சுஷ்மா சுவராஜ் ஓட்டளித்தார். हमारा थीम है पहले मतदान फिर जलपान. मैं मतदान करने आई हूं और अब जाकर जलपान करूंगी. உத்தரப்பிரதேசத்தின் ராம்பூர் தொகுதியில் ஓட்டளித்த பாரதிய ஜனதா துணைத் தலைவர் முக்தார் அப்பாஸ் நக்வி 350 தொகுதிகளில் நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்று நம்பிக்கையுடன் கூறினார். और हमारा मानना है कि उत्तर प्रदेश में हम 60 से ज्यादा सीटें जीत करके शानदार विजय फहराएंगे और पूरे देश में भारतीय जनता पार्टी 350 से ज्यादा सीटें जीतेगी. பீகார் முதல்வர் நிதிஷ்குமார், முன்னாள் முதல்வரும் ராஷ்டிரிய ஜனதா தள தலைவருமான லாலு பிரசாத் யாதவ், அவரது மனைவி ராப்ரி தேவி, மகள் மிசா பார்த்தி ஆகியோரும் தலைநகர் பாட்னாவில் ஓட்டளித்தனர். பிரச்சார பொதுக்கூட்டங்களுக்கு ஆட்களை அழைத்து வருவது தொடர்பாக கண்காணிக்கவும், போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளவும் தேர்தல் கமிஷனுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. தேர்தல் பிரச்சாரத்தில் அதிகப்படியான ஆட்களை வேன் மற்றும் லாரிகளில் அழைத்து வருவதாக கூறி கரூரைச் சேர்ந்த சிவகுமார் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநலன் வழக்கு தொடர்ந்தார். இவ்வழக்கு வியாழனன்று சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சதீஷ்குமார் அக்னிகோத்ரி சுந்தரேஷ் தலைமையிலான முதல் அமர்வில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மனுதாரர் தரப்பில் ஆஜரான வக்கீல், தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்களுக்கு பணம் கொடுத்து வேன் மற்றும் லாரிகளில் ஆட்கள் அழைத்து வரப்படுவதாகவும், கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு சாமானிய மக்கள் பாதிக்கப்படுவதாகவும் வாதாடினார். தேர்தல் கமிஷன் தரப்பில் ஆஜரான வக்கீல் ராஜகோபாலன் இது தொடர்பாக கண்காணித்து வருவதாக தெரிவித்தார். இதையடுத்து இதுபோன்ற சம்பவங்கள் நடக்காமல் தேர்தல் கமிஷன் கண்காணிக்க வேண்டும் என்றும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இதையடுத்து பொதுநலன் வழக்கை முதல் அமர்வு நீதிபதிகள் முடித்து வைத்துள்ளனர். கடந்த 3 ஆண்டுகளில் 300 முறை 110 அறிக்கையின் கீழ் திட்டங்களை படித்ததுதான் முதல்வர் ஜெயலலிதாவின் சாதனை என்று திமுக பொருளாளர் ஸ்டாலின் வேதனை தெரிவித்துள்ளார். சேலத்தில் திமுக வேட்பாளர் உமாராணியை ஆதரித்து கட்சி பொருளாளர் ஸ்டாலின் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், அதிமுக பொறுப்பேற்று 3 ஆண்டுகளில் முதல்வர் ஜெயலலிதா 300 முறை 110 விதியின் கீழ் அறிக்கை படித்ததுதான் அவரது சாதனை என்று குற்றம் சாட்டினார். தொடர்ந்து நடக்கிறதெல்லாம் அவர் 110 ஒன்றன் என்று அறிக்கை படிக்கிறார். 3 வருஷத்துல 300 முறை முதலமைச்சர் ஜெயலலிதா ஒன்றன் அறிக்கை படிச்சிருக்கிறாங்க. திமுக ஆட்சி காலத்தின் போது செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் எதையும் அதிமுக அரசு செய்யவில்லை என்றும் ஸ்டாலின் புகார் தெரிவித்தார். தமிழகத்தில் நிலவும் மின் தட்டுப்பாட்டிற்கு அதிமுக மற்றும் திமுக அரசுகளே காரணம் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்தார். காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சிகளுக்கு மாற்றாக இடதுசாரி கட்சிகள் மட்டுமே செயல்படும் என்று கூறிய ராமகிருஷ்ணன், தமிழகத்தில் தற்போது நிலவி வரும் மின் தட்டுப்பாட்டிற்கு கடந்த 10 ஆண்டுகளாக தமிழகத்தை ஆண்ட திமுக, அதிமுக கட்சிகள்தான் காரணம் என்றும் குற்றம் சாட்டினார். 2001 2013 10 இயர்ஸா ஏடிஎம்கே டிஎம்கே தான் பவர்ல இருந்தாங்க. அந்த 10 இயர்ஸ்ல 2 ஆட்சிகளும் எதிர்காலத்தில் எந்த அளவுக்கு மின்சாரம் தேவைப்படுகிறதோ, எதிர்கால மின்சார தேவையை கணக்கில் எடுத்து கூடுதல் மின் உற்பத்திக்கு ஆட்சி இருந்த காலத்தில் அவர்கள் திட்டமிடாத காரணத்தினால் இன்னைக்கு மின்வெட்டு என்பது மாநிலத்தை பரவலாக அமலாகுது உங்களுக்கு தெரியும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் சீதாராம் யெச்சூரி சனிக்கிழமை முதல் 3 நாட்கள் தமிழகத்தில் கம்யூனிஸ்ட் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய உள்ளதாகவும் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். முதல்வர் ஜெயலலிதாவின் பிரதமர் கனவு நனவாகிவிட்டால் அவரிடமும் கருணாநிதி பதவி கேட்பார் என்று காங்கிரஸ் முன்னாள் மத்திய அமைச்சர் இளங்கோவன் கிண்டல் செய்தார். திருச்சி தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் சாருபாலாவை ஆதரித்து முன்னாள் மத்திய அமைச்சர் இளங்கோவன் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், முதல்வர் ஜெயலலிதா கனவு காண்கிறாரே, அதுபோன்று அவர் பிரதமராகிவிட்டால் அவரிடமும் சென்று திமுக தலைவர் கருணாநிதி மந்திரி பதவி கேட்பார் என்று கிண்டல் செய்தார்.
ஜெயலலிதா கனவு காக்கின்றாரே பிரதமராக ஆவோம் என்று ஒருவேளை அந்த கனவு நனவாகிவிட்டால் ஜெயலலிதாவிடமும் சென்று 2 மந்திரியை தாருங்கள் என்று கேட்பார். அவருக்கு கொள்கை கிடையாது, லட்சியங்கள் கிடையாது. தான் வாழ வேண்டும், தன் குடும்பம் வாழ வேண்டும் என்பதை தவிர வேறென்ன லட்சியம் அந்த பெரியவருக்கு? முன்னதாக ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் முன்பு இளங்கோவன் பிரச்சாரம் செய்த போது காங்கிரஸ் கட்சியினர் வானவேடிக்கை நடத்தினர். அப்போது வானவேடிக்கையிலிருந்து தீப்பொறி ஒன்று அருகில் உள்ள வாசுகி என்பவரின் வீட்டில் விழுந்து தீப்பற்றியது. காங்கிரஸ் கட்சியினர் அதனை கண்டுகொள்ளாத நிலையில் அப்பகுதி மக்கள் விரைந்து சென்று தீயை அணைத்தனர். தங்கத்தின் விலையில் வியாழக்கிழமையன்று சவரனுக்கு 32 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 22,368 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,796 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 10 காசுகள் அதிகரித்து 1 கிராம் 45 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 42,540 ரூபாயாக இருந்தது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.